Welcome students. Today's class 12th Max chapter 4 inverse trigonometry function. Now x is 4.5. So already we previous class we learned to some properties of inverse trigonometry function. So inverse trigonometry some properties na satisfaction பார்த்தோம். Total ஒரு 10 properties பார்த்திருந்தாங்க. Only some subdivision. So அதை யூஸ் பண்ணிட்டு இந்த எக்ஸைஸ் எப்படி போடலாம்னு பார்க்கலாம். எக்ஸைஸ் 4.5ல first question. Find the value if it is exist. If not, give the reason for non-existent. இது exist ஆகுனா வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். அதர்வைஸ் உங்களுக்கு என்ன பண்ண exist ஆகுனா அதுக்குடைய ரீசன். ஸோ ரீசன் என்னவா இருக்குன்னா பிரின்சிபல் டொமைனுக்குள்ளே இருந்திருக்காது. ஸோ பிரின்சிபல் டொமைன் வந்ததுன்னா அது எக்ஸிஸ்ட் ஆகும். கரெக்டுங்களா? ஸோ அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஃபை ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். ஸோ அப்போ காஸ் பை அப்படிங்கிறது காஸ் 180 டிகிரி மைனஸ் 1. இந்த மைனஸ் அப்படியே இருக்கட்டும். 1 என்ன பண்ணிக்கணும்னா சைன் பை பை 2ன்னு எழுதிக்கலாம். சைன் 90 ஈக்குவல் 1ங்களா? அப்போ சைன் மைனஸ் சைன் தீட்டாவை சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் சைன் தீட்டா. மைனஸ் சைன் தீட்டாவை சைன் ஆஃப் மைனஸ் தீட்டாங்க மாதிரி இப்போ சைன் ஆஃப் மைனஸ் பை பை 2ன்னு எழுதிக்கலாம். சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் தீட்டா ஈக்குவல் தீட்டாங்க போல மைனஸ் பை பை 2 கண்டிப்பாக பிரின்சிபல் டொமைனுக்குள் இருக்கும். நீங்கள் இங்கிருந்தே டைரெக்டாக இங்கே எழுத ட்ரை பண்ணணும். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இந்த 2 ஸ்டெப்லாம் போட்டு காமிச்சிருக்கு. டைரெக்டாக ஸ்கிப் பண்ணி எழுத ட்ரை பண்ணுங்கள். ஸோ அடுத்தது செகண்ட் ஒன்று டேன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் மைனஸ் பை 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 2. சைன் ஆஃப் மைனஸ் தீட்டாங்கிறது மைனஸ் சைன் தீட்டா. இதை நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 2π + π பை 2. 2π + π பை 2 பார்த்தீங்கன்னா 5π பை 2. 2πங்கிறது எதுக்கு ஈக்குவல் டு 0. இப்போ பார்த்தீங்கன்னா 0 இது பை இது 2π அதுக்கு எதை ஈக்குவல். அப்போ சைன் 2π + தீட்டா பார்த்தீங்கன்னா சைன் தீட்டாவே தான் வரும். சைன் 90. அப்போ பார்த்தீங்கன்னா சைன் 3π பை 2 ஈக்குவல் டு 1. ஏன்னா நீங்கள் இப்படியே போட்டுக்கலாம். நம்ம இந்த ஸ்டெப்லாம் ஸ்கிப் பண்ணி டைரெக்டாக இந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட முடியும். தட் இஸ் 5π பை 2. இது 0 பை பை 2 உங்களுக்கு மைனஸ் அது கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதனால் பிரிச்சே போடும், ஒன்றும் பிரச்சனை. சைன் 90 ஈக்குவல் டு 1ங்களா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா மைனஸ் டேன் இருக்கிறாங்க. இங்கே டேனுக்கு இதை மாற்றணும். 1 பார்த்தீங்கன்னா டேன் பை பை 4 எழுதிக்கலாம். மைனஸ் டேன் தீட்டாவை டேன் ஆஃப் மைனஸ் தீட்டா. அப்போ டேன் ஆஃப் மைனஸ் பை பை 4 ஈக்குவல் டு உங்களோட ஆன்சர் மைனஸ் பை பை 4னு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேர்டு சப்டிவிஷன் சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் 5. நம்மளுக்கு இங்கே எப்பயுமே என்ன வரும்னா தீட்டா இருக்கும். கரெக்டுங்களா? அந்த தீட்டா பிளாங்ஸ் டு இங்கே வரக்கூடிய அந்த தீட்டாங்கிறது பிளாங்ஸ் டு எதுக்குள்ளே இருக்குன்னா மைனஸ் பை பை 2லேருந்து ப்ளஸ் பை பை 2 இருக்கும். ஆனால் பட் இங்கே ரியல் வேல்யூ இருக்குது. ஸோ அப்போ இந்த பை பை 2 நம்ம ரியலாக மாற்றுறதுக்கு பையனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 22/7ங்களா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 போடையில் 11/7 மாறிடும். பை பை 2ங்கிறது 11/7. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு நியூமெரிக் வேல்யூ கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வேல்யூ மைனஸ் 11/7லேருந்து ப்ளஸ் 11/7க்குள்ளே இருக்கும். தட் இஸ் 11/7க்குள்ளே உங்களுக்கு ஆன்சர் வந்ததுன்னா ஓகே. பையனுடைய வேல்யூ அப்ராக்சிமேட்டாக 3.14. ஸோ அப்போ இதில் 5ங்கிறது நம்மளுக்கு மைனஸ் 11/7 அப்படிங்கிறது என்னென்னா 1 பாயிண்ட் சம்திங் இருக்குது. கேட்டிங்களா? 1 பாயிண்ட்டு நம்மளுக்கு எதுக்குள்ளே வரும்னு பார்த்தீங்கன்னா 7 4 ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னங்கன்னா 4 1.3 சம்திங் உங்களுக்கு என்ன வரணும் ஆன்சர் வரணும். அது இஸ் மைனஸ் 1.3க்கும் ப்ளஸ் 1.3க்கும் பிட்வீனில் தான் உங்களுக்கு அந்த ஆன்சர் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் எக்ஸிஸ்ட் ஆகும். சப்போஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த 5ங்கிறது இதுக்குள்ளே இருக்காதா, இந்த பிரின்சிபல் டொமைனுக்குள்ளே வராது. இப்போ ஒரு 180 பை மைனஸ் பை பைஸுங்கிறது 3.14ங்களா? இதை சப்ராக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் சம்திங் வரும். கண்டிப்பாக அதுவும் இதுக்குள்ளே இருக்காது. நெக்ஸ்ட்டு 2π போட்டு பார்க்கலாம். பை மைனஸ் 2π பை மைனஸ் 2πங்கிறது 2πங்கிறது 2 இன்ட்டு பார்த்தீங்கன்னா 3.14 6 பாயிண்ட் வரும். அப்போ 6 பாயிண்ட்டுங்கிறது நம்மளுக்கு என்ன 5 மைனஸ் 6 பாயிண்ட்டுங்கிறது மைனஸ் 1 பாயிண்ட்டு நம்மளுக்கு கண்டிப்பாக பிலாங்ஸ் 2ஆக இருக்கும். ஏன் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் 1.3 சம்திங்கு ப்ளஸ் 1.3க்கு பிட்வீனில் இருக்கணும். மைனஸ் 1.28ங்கிறது இதுக்கு பிட்வீனில் வரதுனால கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணோம் 2π வரையிறதா ஒரு 2π சப்ராக்ட் பண்ணால் தான் உங்களுக்கு இது பிரின்சிபல் டொமைனுக்குள்ள வரும். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம்னா 5 அப்படியே இருக்குது. ஒரு 2πயை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2πயை சப்ராக்ட் பண்ணிக்கலாம். இந்த 5 மைனஸ் 2π தான் நம்மளுக்கு தீட்டா. இதை சப்ராக்ட் பண்ணால் தான் உங்களுக்கு எதுக்குள்ளே வரும் அப்படின்னா பிரின்சிபல் டொமைனுக்குள்ளே இருக்கும். அப்போ 2πங்கிறது 0ங்களா? அப்போ சைன் 2π ப்ளஸ் தீட்டாங்கிறது சைன் தீட்டா. சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைனுங்கிறது 5 மைனஸ் 2π. இதுதான் கண்டிப்பாக எதுக்குள்ளே இருக்குன்னா பிரின்சிபல் டொமைனுக்குள்ளே இருக்கும். மைனஸ் பை பை 2க்கும் ப்ளஸ் பை பை 2க்கும் பிட்வீனில் வரும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் find the value of the expression in terms of x with the help of என்ன அப்படின்னா reference of a triangle யூஸ் பண்ணி என்ன பண்ணால் சொல்லணும். ஸோ பார்த்தீங்கன்னா sin of cos inverse of 1 minus x
தீட்டாங்கிறது நம்மளுக்கு என்னன்னு தெரியும். தீட்டா ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா நம்ம இந்த ப்ராக்கெட் டைமை ஃபுல்லாக தீட்டான்னு அசியூம் பண்ணிக்கலாம். அப்போ தீட்டா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸு. இதை மூவ் பண்ணியில் காஸ் தீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் எக்ஸு. அப்போ சைன் தீட்டா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாங்களா. அப்போ 1 மைனஸ் நம்மளுக்கு என்ன பண்ணால் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். இது ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இருக்குது. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. அப்போ 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x. இந்த மைனஸை நீங்கள் இன்னரில் கொண்டு போனீங்க அப்படின்னா நம்மளுக்கு ப்ளஸ் 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கிடச்சிரும். ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆகிரும். அப்போ சைன் தீட்டா ஃபைன் பண்ணியாச்சு. இதிலிருந்து தீட்டா தட் இஸ் நம்மளுக்கு என்ன பண்ணிங்கன்னா இதை கொண்டு போய் கொஸ்டினில் கிவன் கொஸ்டின் இருக்குது இல்லைங்களா. அப்போ இந்த கிவன் கொஸ்டின் எழுதிக்கலாம். கிவன் கொஸ்டினில் சைன் ஆஃப் இந்த தீட்டா தட் இஸ் தீட்டா கூட என்ன பண்ணால் சைன் இன்வர்ஸ்ன்னு இருக்குது இல்லைங்களா. இதை ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், டேரெக்டாக கூட போட்டுக்கலாம். ஏதாவது சுட்டு சைன் இந்த காஸ் இன்வர்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா தீட்டான்னு போட்டுக்கலாம். அப்போ சைன் தீட்டா. சைன் தீனோட வேலை நம்மளுக்கு என்னென்னு தெரியும், ரூட் ஆஃப் 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ டைரெக்டாக நீங்கள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் சப்டிவிஷன் காஸ் ஆஃப் டேன் இன்வர்ஸ் ஆஃப் 3x மைனஸ் 1. இந்த ப்ராக்கெட் டைம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் தீட்டான்னு அசியூம் பண்ணிடலாம். அப்போ டேன் இன்வர்ஸை மூவ் பண்ணிடலாம். டேன் தீட்டா ஈக்குவல் டு 3x மைனஸ் 1. டினாமினேட்டர் எதுவுமே இல்லைன்னா பை 1 இருக்கு மாதிரி மீனிங். tan theta equal to நம்மளுக்கு opposite side by adjacent side. அப்போ தீட்டாக்கு opposite side 3x minus 1, adjacent side 1. இப்போ hypotenuse கண்டுபிடிச்சிக்கலாம். root of opposite side square plus adjacent square. அப்போ 3x minus 1 the whole square plus 1 squared. இது a minus b the whole square formula extend பண்ணால் 9x squared plus b minus 2ab னா 6x plus b square னா 1. லாஸ்ட்டாக ஒரு 1 இருக்குது. 1 + 1 பார்த்தீங்கன்னா 2. ஸோ அப்போ டைரெக்டாக போட்டுக்கலாம். adjacent side by hypotenuseங்களா நம்மளுக்கு 1 adjacent side hypotenuse யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இந்த கொஸ்டின் எழுதிட்டு இந்த ப்ராக்கெட் டைம் வர நம்ம என்ன பண்ணிக்கலாம் தீட்டான்னு போட்டுருக்குங்களா. அப்போ அந்த தீட்டான்னு போட்டுக்கலாம் காஸ் தீட்டா. அப்போ காஸ்னோட வேல்யூ இது டைரெக்டாக இந்த ஆன்சர். ஸோ இதே தான் இங்கேயும் சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல உங்களுக்கு அது கன்ஃபியூஸ் ஆகிடும். இந்த லைனை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிங்க. அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ராக்கெட் டைம் வர நம்ம என்ன பண்ணிக்கலாம் தீட்டான்னு போட்டுக்கலாம். அப்போ சைன் தீட்டானுடைய ஆன்சர் டைரெக்டாக எழுதிக்கலாம். ஸோ அதான் சொல்லியிருந்து டைரெக்டாக போட்டுங்க. நெக்ஸ்ட்டு தேர்டு சப்டிவிஷன் tan of sin inverse of x plus 1/2. ஸோ இந்த ப்ராக்கெட் டைம் தீட்டான்னு அசியூம் பண்ணிடுங்க. லெஃப்ட் சைடில் சைன் கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு என்னென்னா சைன் தீட்டா ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1/2. இதை எல்சிஎம் எடுக்கையில் 2x + 1/2 கிடைக்கும் சைன் தீட்டா. அப்போ சைன் தீட்டாங்கிறது ஆப்போசிட் சைடு பை ஹைபாட்னஸ். ஆப்போசிட் 2x + 1 ஹைபாட்னஸ் 2. ஸோ அப்போ adjacent சைடு வேணுன்னா ரூட் ஆஃப் ஹைபாட்னஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆப்போசிட் சைடு ஸ்கொயர். அப்போ ஹைபாட்னஸ் ஸ்கொயர் மைனஸ் இந்த 2x + 1 த ஹோல் ஸ்கொயரு 4. இது a + b த ஹோல் ஸ்கொயர்னா 4x ஸ்கொயர் + 4x + 1. ஸோ இதை இன்னரில் கொண்டு போய் சிம்பிளை பண்ணால் என்ன கிடைக்குன்னா 4 - 1 3ன்னு கிடச்சிரும். அப்போ -4x - 4x ஸ்கொயர்டு. tan theta equal to opposite side by adjacent side. அப்போ 2 நம்மளுக்கு tan theta மட்டும் கண்டுபிடிச்சா போதும். 2x + 1 இது root of 3x - 4x, root of 3 - 4x - 4x ஸ்கொயர். நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும், காசு தேவையில்லை. ஸோ அப்போ இது ஃபுல்லாக நம்மளுக்கு தீட்டான்னு அசியூம் பண்ணிக்கலாம். கொஸ்டினை கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் தீட்டா. அப்போ tan theta ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2x + 1 divided by root of 3 - 4x - 4x ஸ்கொயர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்டு கொஸ்டின் find the value of sin inverse of cos of sin inverse of √3/2. ஸோ இந்த இடத்துல sin எத்தனை டிகிரி √3/2ன்னு தெரியும். நம்மளுக்கு இதை சேர்த்து நீங்கள் என்ன பண்ணால் டைரெக்டாகவே π/3 போட ட்ரை பண்ணணும். ஸோ அது பார்த்தீங்கன்னா sin inverse of sin theta = தீட்டாங்களா, இது சைனுக்கு மாற்றிருக்கு. sin நம்மளுக்கு என்ன வரும்னா 60 டிகிரி உங்களுக்கு என்ன வரும்னா √3/2. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த sin inverse sin தீட்டாங்கிறது தீட்டா பிலாங்ஸ் டு -π/2 ப்ளஸ் அப்போ இது π/3 மாறிடும். இந்த காசு cos π/3 cos 60 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா 1/2. sin inverse of 1/2 sin எத்தனை டிகிரி 1/2 π/6. அப்போ sin π/6 மாற்றிட்டுனா sin π/6 கிடச்சிடும் உங்களுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் சப்டிவிஷன் cot of sin inverse of 3/5 ப்ளஸ் sin inverse of 4/5. நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம்னா ரெண்டு மெத்தடில் போடலாம் பாருங்கள். காட் அப்படியே இருக்கட்டும். sin inverse of 3/5 sin inverse of x plus cos inverse of x equal to π/2ன்னு தெரியுங்களா. ஸோ அப்போ இந்த இடத்துல இந்த sin inverse நம்ம காசாக மாற்றிருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா
sin inverse x ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்குது, நீங்கள் 9th பார்த்தீங்கன்னா தெரியும். sin inverse of x equal to cos inverse of root of 1 minus x square. அப்போ sin inverse of 4 by 5 equal to cos inverse of root of 1 minus 4 by 5 the whole square 16 by 25. இது LCM எடுத்து 9 by 25. இப்போ 3 by 5 கிடச்சிரும். இந்த இடத்துல sin inverse of 4 by 5 என்ன பண்ணிக்கலாம்னா cos inverse of 3 by 5 ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ரீப்ளேஸ் பண்ணது இந்த சைடில் 4 போட்டு காமிச்சிருக்கு 9th ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி. இப்போ sin inverse of x ப்ளஸ் cos inverse of xனா பை பை 2. அப்போ cot 90 உங்களுக்கு என்ன வருதுன்னா 0. ஸோ எனக்கு இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நேபர்வல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி ஆல்டர் மெத்தடில் போடலாம். நம்மளுக்கு இதில் 2 ப்ராக்கெட் டைம் இருக்குங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் டைம் எக்ஸ்னையும் செகண்ட் என்ன பண்ணிக்கணும் ஒய்ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3 by 5. இதுலேருந்து சைன் எக்ஸ் ஈக்குவல் டு 3 by 5. நம்மளுக்கு காஸ்ட் எவ்வளோ அப்போ tan x. சைனா ஆப்போசிட் சைடு நம்மளுக்கு ஹைபார்ட்னஸ் தெரியும். அப்போ அட்ஜசன்ட் சைடு வேணும். 5 ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 25 மைனஸ் 9 16 ரூட் எடுத்தால் 4 டைரெக்டாக 4 மட்டும் போட்டால் போதும். சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா tan x ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு ஃபார்முலா யூஸ் பண்ணையில் 3 by 4ங்கிறது ஆன்சராக இருக்கும். இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா y ஈக்குவல் டு எடுத்துருக்குங்களா சைனை மூவ் பண்ணையில் sin y ஈக்குவல் டு 4 by 5. sin தீட்டாங்கிறது என்னென்னா ஆப்போசிட் சைடு பை ஹைபார்ட்னஸ். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அட்ஜசன்ட் சைடு வேணும் அப்படின்னா 5 ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர் ஈக்குவல் டு 25 மைனஸ் 16 9 ரூட் எடுத்தால் 3 வரும். அப்போ டைரெக்டாக போட்டுக்கலாம் 4 by 3. ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு காட் ஆஃப் கொஸ்டின் இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் டைம் தான் நம்ம என்ன பண்ணால் எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். செகண்ட் ப்ராக்கெட் டைம் ஒய்ன்னு அசியூம் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு காட்டுக்கு ஃபார்முலா தெரியாது. அப்போ டேனுக்கு மாற்றிக்கலாம். 1 by tan ஈக்குவல் டு காட்டா. இப்போ tan a ப்ளஸ் பின்னுடைய ஃபார்முலா tan x ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு tan x ப்ளஸ் tan y டிவைட் பை 1 மைனஸ் tan x tan y. இப்போ ரெசிப்ரோக்கலாக இருக்குது. ஏன்னா 1 பைன்னு இருக்கு இல்லைங்களா, அது ரெசிப்ரோக்கல் பண்ணால் இது நியூமரேட்டர் டினாமினேட்டர் மாறிடும். tan x நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம் 3 by 4 tan x tan y அப்போ 4 by 3 யூஸ் பண்ணிவிட்டு மைனஸ் உங்களுக்கு என்ன வரும்னா tan a tan bங்களா 1 இந்த இடத்துல tan a tan b tan x 3 by 4 4 by 3 3 by 4 4 by 3 இதெல்லாம் கேன்சல் ஆகிட்டு 1 minus 1 0ன்னு கிடைக்கும். 0 by anything என்ன ஆகுதுன்னா 0. ஸோ உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி ஞாபகம் இருந்ததுன்னா இந்த மாதிரி முன்னாடி ஸ்டெப்பை சிம்பிளாக முடிச்சுக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி போகலாம். நீங்கள் எந்த வேலை போட்டாலும் கிடைக்கும். உங்களுடைய ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு எங்கெல்லாம் ஷார்ட்டில் வரும். ப்ராப்பர்ட்டி தெரியல மறந்துடுச்சு அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி எக்ஸ் ஒய்ன்னு சொல்லிட்டு அசியூம் பண்ணிட்டு ஆல்ஃபா பீட்டா ஏதாவது ஒரு 2 அசியூம் பண்ணிட்டு நீங்கள் ஃபார்முலா நோன் ஃபார்முலா வச்சு போடுறது உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட் சப்டிவிஷன் tan ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3 by 5 காட் இன்வர்ஸ் ஆஃப் 3 by 2. இதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபார்முலா தெரிஞ்சுன்னா பாருங்கள். இல்லைன்னா நம்மளுக்கு இந்த ப்ராக்கெட் தான். இதை ஃபுல்லாக எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இதை ஃபுல்லாக ஒய். அப்போ tan a ப்ளஸ் பின்னுடைய ஃபார்முலா tan x plus y equal to tan x plus tan y divided by 1 minus tan x tan y. ஸோ இதை ஃபைன் பண்ணணும். ஸோ அப்போ எக்ஸுங்கிறது ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டு. இது வந்து சைன் எக்ஸுங்கிறது 3 by 5. அப்போ ஆப்போசிட் சைடு ஹைபார்ட்னஸ்ஸு. இப்போ அட்ஜசன்ட் சைடு ஃபைன் பண்ணணும். 5 ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 வரும். ரூட் எடுத்திங்கன்னா 4. அப்போ ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடுங்கிறது 3 by 4ஆக இருக்கும். இதே மாதிரியே cot inverse equal to 3 by 2 அதில் cot y equal to 3 by 2 tan y equal to 2 by 3. நம்ம tan தான் தேவை. ஸோ அது முடிச்சுக்கலாம். அப்படியே முடிச்சுக்கலாம். sin cos தேவையில்லை. அப்போ 3 by 4 2 by 3 by 1 minus 3 by 4 into 2 by 3. இதை எல்சிஎம் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 9 ப்ளஸ் என்ன வரும்னா 8 by 12 கிடைக்கும். இந்த பை 12லாம் போடாமல் டைரெக்டாக ஸ்கிப் பண்ணி எழுத பழகணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 12 எல்சிஎம் எடுத்தால் 12 minus 6 by 12 கிடைக்கும். இந்த 12 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 17 by 6. இந்த 12 நீங்கள் எழுதாமே எழுத ட்ரை பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து அப்படி தான் போட்டிருப்பேன். இந்த மாதிரி கிராஸ் மல்டிபிள் பண்ணி எல்சிஎம் எடுக்கல டினாமினேட்டர் கேன்சல் ஆகிறதுனால அந்த எல்சிஎம்னுடைய நியூமரேட்டர் பார்ட்டை மட்டும் போட்டு ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா லோயர் கிளாஸ்னால் நம்ம ஹையர் செகண்ட் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சில ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணி போடுறது உங்களுக்கு அந்த மிஸ்டேக்ஸு அவாய்ட் ஆகும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து சப்டிவிஷன் ப்ரூவ் தட் என்ன பண்ணால் tan இன்வர்ஸ் ஆஃப் 2 by 11 ப்ளஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் 7 by 4 ஈக்குவல் ப்ரூவ் பண்ணணும். ஸோ ப்ரூவ் தட் அப்படிங்கிறத லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து நம்ம என்ன பண்ணிங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு ப்ரூவ் பண்ணிக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு அசியூம் பண்ணிடுங்க. நம்மளுக்கு ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும். tan இன்வர்ஸ் x ப்ளஸ் tan இன்வர்ஸ் y ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் x ப்ளஸ் y டிவைட் பை 1 மைனஸ் xy. அப்போ tan இன்வர்ஸ் x பதில் 2 by 11 y ஈக்குவல் 7 by 24 1 மைனஸ் tan 2 by 11 into 7 by 24. ஸோ இங்கே ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா 24 into 11 மல்டிபிள் பண்ண உங்களுக்கு என்ன 264 கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இங்கேயும் 24 into 11 அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் எல்சிஎம்முடைய நியூமரேட்டர் மட்டும் போட்டால் போதும். 2 into 24 பார்த்தீங்கன்னா 48 11 into 7 பார்த்தீங்கன்னா 77
பை உங்களுக்கு என்ன வரும்னா 264 வரும். இங்கேயும் பை 264 நம்ம அதை கேன்சல் பண்ணி டைரெக்டாக போட்டிருக்கு. ஸோ அதே மாதிரி இங்கே டினாமினேட்டில் பார்த்தீங்கன்னா இதை மல்டிபிள் பண்ணி உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 264. அப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 264, இங்கே 7 2s are 14. இப்போ சப்ரேட் பண்ணிவிட்டா இது ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா 125, இதை சப்ரேட் பண்ணிங்கன்னா 250, 1/2ன்னு கிடைக்கும். அப்போ இதை நீங்கள் ப்ரூவ் பண்ண வேண்டிய ஆன்சர் tan இன்வர்ஸ் 1/2 தான் நீங்கள் தேவையான ஆன்சர். ஸோ RHS கிடச்சிருது. ஸோ அதே மாதிரி செகண்ட் சப்டிவிஷன் இதில் நீங்கள் இந்த மாதிரி XY அசியூம் பண்ணாமல் ஏதாவது ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா அது கரெக்டாக தான் வரும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா sin inverse 3/5 minus cos inverse of 12/318 equal to sin inverse of 16/65. ஸோ இதில் லெஃப்ட் சைடில் வர்றது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எக்ஸும் ஒய்ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு சைன் இன்வர்ஸ் ஆன்சர் இருக்குது. அப்போ சைன் ஃபார்முலா நம்மளுக்கு மைனஸ் வரனால sin a minus b, that is sin x minus y equal to sin x cos y minus cos x sin y. இதெல்லாம் நீங்கள் ஃபைன் பண்ணணும். அப்போ எக்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம் sin inverse of 3/5. அப்போ sin x equal to 3/5னா 3/5. அப்போ அட்ஜசன்ட் சைடு வேணும். 5 ஸ்கொயர்டு மைனஸ் 33 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 16 கிடச்சிரும். ரூட் எடுத்திங்கன்னா 4. ஸோ அதே மாதிரி இங்கே பார்க்கல காஸ் தீட்டா அட்ஜசன்ட் சைடு பை ஹைபார்ட்னஸ். அப்போ 12/13. அப்போ 13 ஸ்கொயர் மைனஸ் 12 ஸ்கொயர் 169 144 ரூட் 25 பார்த்தீங்கன்னா 5. அப்போ sin தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு பை ஹைபார்ட்னஸ் 5/13 கிடச்சிரும். இது எல்லா வேல்யூ கொண்டு போய் ரீப்ளேஸ் பண்ணிடுங்க ஃபார்முலாவில். sin x = 3/5, cos y = 12/13, cos x 4/5, sin y பார்த்தீங்கன்னா 5/13. இதை எப்பவுமே கேன்சல் பண்ணிங்கன்னா டினாமினேட்டர் சேம் ஆனாலும் நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா மறுபடியும் எல்சிஎம் எடுத்துகிட்டு இருக்கணும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 20/36/65 சப்ராக்ட் பண்ணிடுறோம். உங்களுக்கு என்ன ஆகும் 16/65 sin x minus y. நம்மளுக்கான x minus y மட்டும் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா sin inverse of 16/65. இப்போ எக்ஸுக்கு ஒரு வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணிடுங்க, ஒய்க்கு ஒரு வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் உங்களுக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு 5th கொஸ்டின். Prove that tan inverse x plus tan inverse y plus tan inverse z equal to tan inverse x plus y plus z minus xyz divided by 1 minus xy minus yz minus zx. ஸோ நம்ம ப்ரூவ் தட் தான் இருக்குது. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு ரைட் ஹேண்ட் சைடு ப்ரூவ் பண்ணலாம். இது ஃபஸ்ட்டு 2 டைம் மட்டும் எடுத்துகிட்டு tan inverse x plus tan inverse y னுடைய ஃபார்முலா tan inverse x plus y divided by 1 minus xy. ஸோ சேம் இதே மாதிரி தான் இருக்குது. tan inverse இதை ஃபுல்லாக எக்ஸ் மாதிரி ஞாபகம் வச்சுக்க, இதை ஃபுல்லாக ஒய் மாதிரி. அப்போ tan inverse எக்ஸுக்கள் இந்த டைம் ஒய்கள் இந்த டைம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் டிவைட் பை 1 மைனஸ் எக்ஸ்ஒய் ப்ளஸ் ஜெட் பை 1 மைனஸ் எக்ஸ்ஒய்யா. அப்போ எக்ஸுக்கள் இந்த டைம் ஒய்கள் இந்த டைம். ஸோ அப்படியே போட்டாச்சு. இப்போ இதுக்கான எல்சிஎம் பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே சும்மா டைரெக்டாக போட்டுக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா இது கிராஸ் மல்டிபிள் பண்ணியில் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜெட் இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ்ஒய் டினாமினேட்டர் கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி இது இங்கே கிராஸ் மல்டிபிள் பண்ணியில் 1 மைனஸ் எக்ஸ்ஒய் மைனஸ் இஜெட் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். போத் சைடுமே டினாமினேட்டரில் 1 மைனஸ் எக்ஸ்ஒய் வரும். அதை நம்ம கேன்சல் பண்ணிவிட்டு ஒன்லி எல்சிஎம்னுடைய நியூமினேட்டர் பார்ட் மட்டும் எழுதிக்கலாம். ஏன்னா எல்சிஎம்னுடைய டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுனா கேன்சல் ஆகிடுது. அப்போ இதெல்லாம் இன்னரில் மல்டிபிள் பண்ணிக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜெட்டு மைனஸ் எக்ஸ்ஒய் இஜெட் டிவைட் பை 1 மைனஸ் எக்ஸ்ஒய். இங்கே பார்த்தீங்கன்னா ஒய் இஜெட், இது என்ன இஜெட் எக்ஸ். இதுதான் நீங்கள் ப்ரூவ் பண்ண வேண்டிய ஆர்ஹெச்எஸ்னுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 6th கொஸ்டின். இஃப் tan inverse x plus tan inverse y plus tan inverse z equal to pi so that x plus y plus z equal to xyz ப்ரூவ் பண்ணணும். இது கொஸ்டினில் கிவனாக இருக்குது. இதை யூஸ் பண்ணி பார்க்கணுங்களா? ஸோ இதனுடைய ஆன்சர் தான் நம்ம ப்ரீவியஸ் சம்லேயே ஃபைன் பண்ணிட்டோம். கரெக்டுங்களா? tan inverse x plus tan inverse y plus இதனுடைய ஆன்சர் தான் இங்கே ஃபைன் பண்ணியிருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா டைரெக்டாக போட்டுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இதை இந்த மாதிரி ஒரு 2 ஸ்டெப் நீங்கள் ட்ரை பண்ணி தான் போடணும். இதை மட்டும் அப்படியே என்ன பண்ணணும், டிஃபரன்ஸ் கொண்டு போயிட்டே இருக்கணும். ஈக்குவல் டு tan பை பைன்னு ஸ்டெப் போகணும். இப்படி ஈக்குவல் டு பை பைன்னு ஸ்டெப் போனீங்கன்னா ஃபைனலாக உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா ஈக்குவல் டு பை தான். நான் இந்த ஸ்டெப் இங்கே டைரெக்டாக எழுதியிருக்கு. tan இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜெட் மைனஸ் எக்ஸ் ஒய் இஜெட் டிவைட் பை 1 மைனஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் ஒய் இஜெட் மைனஸ் இஜெட் எக்ஸ் ஈக்குவல் டு பை. இந்த tan மூவ் பண்ணால் tan பை tan 180 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 0. அப்போ டினாமினேட்டர் மூவ் பண்ணையில் 0 இன்ட்டு எனிதிங் 0 மைனஸ் எக்ஸ் ஒய் இஜெட் மூவ் பண்ணால் ப்ளஸ் எக்ஸ் ஒய் இஜெட். ஸோ இதுதான் நீங்கள் ப்ரூவ் பண்ண வேண்டிய ஆன்சர். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜெட் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் இஜெட். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 7th ஒன். tan இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் tan இன்வர்ஸ் 2x டிவைட் பை 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் ப்ரூவ் பண்ணணும். ஸோ அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்கலாம். இது tan இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் tan இன்வர்ஸ் ஒய்னுடைய ஃபார்முலா தான் tan இன்வர்ஸ் எக்ஸு ப்ளஸ் ஒய். ஒய்க்கு இந்த டைம் இருக்குது
divided by 1 minus xy x into இந்த டைம் அப்படியே மல்டிபிள் பண்ணணும். ஸோ இதுக்கு என்ன பண்ணால் எல்சிஎம் எடுத்துக்கலாம். எல்சிஎம் எடுக்கிறதுனா x minus x that is x into 1 minus x squared இங்கே 2x அப்படியே இருக்குது. ஸோ அப்போ இங்கே எல்சிஎம் எடுக்கிறனா வரனா 1 minus x squared இதை மல்டிபிள் பண்ணிடலாம் minus 2x squared. ஸோ டினாமினேட்டர் ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். இது இன்னும் மல்டிபிள் பண்ணியில் 3x x plus இங்கே ஒரு 2x 3x minus x டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா 1 minus 3x squared. இது எப்போ வரும் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் x less than 1/√3 மட்டும்தான் இது கரெக்டு. இதை மாறி போவேல உங்களுக்கு வேறு ஆன்சர் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். நம்மளுக்கு இது வச்சே கண்டுபிடிச்சிக்கணும். 1 minus x square பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக less than 0 வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு மாடுலஸ் ஆஃப் x பார்த்தீங்கன்னா 1/3க்கு பிட்வீனில் தான் ஒரு 1/√3க்கு minus 1/√3க்கும் பிட்வீனில் தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் 8th கொஸ்டின் சிம்பிளிஃபை. ஸோ சிம்பிளிஃபைன்னு அப்படியே எடுக்கணும். ப்ரூவ் தட்னா தான் லெஃப்ட் ஹேண்ட் எடுத்து ரைட் ஹேண்ட் ப்ரூவ் பண்ணணும். அப்போ அப்படியே எடுக்கிறேன்னாக்க tan inverse a minus b ஃபார்மாக தான் tan inverse a x minus y divided by 1 plus xy that is tan inverse a minus tan inverse b na tan inverse a minus b divided by 1 plus ab. ஸோ இதுக்கப்புறம் எல்சிஎம் இது டினாமினேட்டர் காமனாக இருக்கலாம். அப்போ இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். x into x plus y minus y into x minus y டினாமினேட்டர் பார்த்து கேன்சல் ஆயிரும். இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணியில் y into x plus y plus x minus y டைம் அப்படியே தான் இருக்குது x into x minus y. ஸோ இது அப்புறம் இன்னரில் மல்டிபிள் பண்ணியில் எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் எக்ஸ்ஒய் வரும். அதே மாதிரி இங்கே மல்டிபிள் பண்ணியில் மைனஸ் எக்ஸ்ஒய் மைனஸ் அண்ட் மைனஸ் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு. ஸோ இங்கே எழுதியிருக்கு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு. ஸோ டினாமினேட்டில் எக்ஸ்ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்ஒய் ப்ளஸ் எக்ஸ்ஒய் மைனஸ் எக்ஸ்ஒய்னா கேன்சல் ஆகிடுச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மட்டும் தான் வரும். அதுவும் கேன்சல் பண்ணிக்கலாம். நியூமரேட்டர் டினாமினேட்டர் கேன்சல் 1 கிடச்சிரும். அப்போ tan எத்தனை அடிக்கிறோம்னா π/4. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன tan π/4ன்னு எழுதாமல் டைரெக்டாக tan = π/4 ட்ரை பண்ணி பழகிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 10th கொஸ்டின் ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனுக்கு எத்தனை சொல்யூஷன் வரும்னு ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வந்து மாற்றம் எழுதிருக்கேன். x minus 1 x plus 1 கொஞ்சம் ஈஸியாக இருக்கனால அது ஃபஸ்ட்டு எழுதியிருக்கு. ஸோ இது லாஸ்ட் எழுதியிருக்கு. tan inverse x plus tan inverse y tan inverse x plus y divided by 1 minus x yங்களா. அப்போ x plus y x இது y 1 minus x y அதில் x இந்த டைம் y. ஸோ இதை சிம்ப்ளை பண்ணணும். சிம்ப்ளை பண்ணியில் என்ன வரும்னா நியூமரேட்டர் +1 -1 கேன்சல் 2s கிடைக்கும். இது a + b × a - b னா a² - b². இந்த மைனஸ் இன்னரில் கொண்டு போகையில் 2 - x² கிடச்சிரும். ஸோ அது ப்ளஸ் இதே மாதிரியே இப்போ அகெயின் அதே ஃபார்மில் யூஸ் பண்ணிடலாம். tan inverse x இந்த ப்ராக்கெட் டைம் எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிவிடுங்க. இதை ஒய்ன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. tan inverse x plus y divided by 1 minus xy. அப்போ எக்ஸு இந்த ப்ராக்கெட் டைம் ப்ளஸ் ஒய்க்கு இந்த டைம் divided by 1 minus xy x into y இந்த டைம் அப்படி எடுத்துக்கலாம். ஈக்குவல் டு tan inverse அப்படியே தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுக்கிற கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கங்க. அப்போ என்ன வரும் அப்படின்னா 2x plus 2x minus x cube divided by 1 minus that is the cross multiply பண்ணில 2 minus x squared minus 2x squared கிடச்சிரும். டினாமினேட்டர் பார்ட்டு கேன்சல் ஆயிரும். இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா 4x minus x cube divided by 2 minus 3x squared. போத் சைடு tan எடுத்தோம்னா tan inverse கேன்சல் ஆகிட்டு 4x minus x cube divided by 2 minus 3x squared equal to 3xன்னு கிடச்சிரும். இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டு எல்சிஎம் மல்டிபிள் பண்ணிக்கங்க. அப்போ 6x minus 9x cube எல்லாமே ஒரே சைடு மூவ் பண்ணிங்கன்னா 8x cube minus 2x equal to 0. இதிலேருந்து நம்ம இங்கே சொல்லிக்கலாம் 3 சொல்யூஷன்ட்டு. இதிலேருந்து நம்ம என்ன பண்ணோம் 2xை காமன் எடுத்துட்டோம்னா 4x² minus 1 equal to 0, 2x equal to 0, x equal to 0, 4x² minus 1 equal to 0, x² equal 1/4, x equal என்ன plus or minus 1/2 கிடச்சிரும். இது ஹேஸ் 3 சொல்யூஷன்ஸ். நீங்கள் மாற்றி போடையில் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். நீங்கள் இங்கே கூட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த இடத்துலேயே பார்த்தீங்கன்னா 3 சொல்யூஷன் இருக்கிறனால த ஈக்குவேஷன் ஹேஸ் 3 சொல்யூஷன் முடிச்சுக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 9th கொஸ்டின். 9th ஃபஸ்ட்டு சம் சால்வ் sin inverse of 5/x plus sin inverse of 12/x equal to π/12. ஸோ இந்த இடத்துல π/12. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் π/2 sin inverse of நம்ம என்னன்னா 5/x equal to π/2 minus sin inverse of 12/x. π/2 minus sin inverse of 12/x. இந்த sin inverse மூவ் பண்ணிடுங்க. sin inverse of x plus cos π/2 தெரியுங்களா. அப்போ cos inverse of x equal π/2 minus π/2 minus sin inverse of x நம்ம எப்படி எழுதிக்கலாம் cos inverse of x எழுதிக்கலாங்களா. அப்போ இந்த இடத்துல வரக்கூடிய π/2 minus sin inverse of x நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா cos inverse 12 minus cos inverse of 12/x எழுதிக்கலாம்.
ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டி தெரியும். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பதில் 12/x த ஹோல் ஸ்கொயர் எழுதி வைக்கலாம். சைன் இன்வர்ஸ் 5/x, இது எல்சிஎம் எடுத்துக்கோங்க. எல்சிஎம் எடுக்க என்ன கிடைக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் உங்களுக்கு தட் இஸ் 12/னா 144/x ஸ்கொயர்னு கிடைக்கும். 144/x ஸ்கொயர். அப்புறம் எல்சிஎம் எடுக்க என்ன கிடைக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 144/x ஸ்கொயரு. ஸோ இதுக்கப்புறம் போத் சைடு சைன் அடிக்கல, சைனு சைன் இன்வர்ஸும் போயிட்டு 5/x ஈக்குவல் இது கிடச்சிரும். ரூட்டு போகணும் அப்படின்னா ஸ்கொயர் பண்ணிக்கலாம். அப்போ 25/x ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 144/x ஸ்கொயரு. எக்ஸ் ஸ்கொயர் டினாமினேட்டரில் கேன்சல் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு இதை நியூமரேட்டர் மட்டும் ஆன்சராக இருக்கும். இதை ஒரே சைடு மூவ் பண்ணிடுங்க இன்டீஜரை. எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் 169, எக்ஸ் ஈக்குவல் ப்ளஸ் ஆர் மைனஸ் 113 கிடைக்கிறோம். அப்போ ப்ளஸ் 13 மட்டும் தான் உங்களுக்கு பாசிபிள், மைனஸ் 13 வராது. ஏன்னா மைனஸ் 13 போடையில் உங்களுக்கு இந்த இடத்துல இந்த ஆன்சர் இருக்குது இல்லைங்களா, இது சாட்டிஸ்ஃபை பண்ணாது, ரெண்டு டிஃப்ரெண்ட்டாகி வரும். ஏன்னா இந்த இடத்துல பாருங்கள் மைனஸ் 0.5, இங்கே மைனஸ் 13 போடையில் எக்ஸினுடைய வேல்யூ உங்களுக்கு சைன் காசு வச்சு நம்ம ஆல் எக்ஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா தட் இஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு அல்லது ஏ ஈக்குவல் சைன் இன்வர்ஸ் 5/x வச்சு போட்டு பார்த்தோன்னா உங்களுக்கு அந்த ஆன்சரை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 12th கொஸ்டின். 2 tan inverse x equal to cos inverse of 1 minus a square divided by 1 plus a square minus cos inverse of 1 minus b square divided by 1 plus b square. இந்த கொஸ்டின் ஃபுல்லாகவே சால்வ் கொஸ்டின் தான், ப்ரூவ் தட் கிடையாது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். சால்வ் அப்படி பார்த்தீங்கன்னா ப்ரூவ் தட்டாக தான் இருந்தாலும் என்ன பண்ணால் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு ரைட் ஹேண்ட் சைடு ப்ரூவ் பண்ணணும். சால்வ்னா அப்படியே வச்சு நீங்கள் சால்வ் பண்ணிட்டு வரணும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த டைமில் நீங்கள் எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்னு எடுக்க முடியாது, ஏன்னா ப்ரூவ் தட் கிடையாது. அப்போ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். இது காசுடைய ஃபார்முலாவுக்கு டேன் வேணுங்களா, 1 மைனஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா பை 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர் தீட்டானா காஸ் 2ஏனுடைய ஃபார்முலா தெரியும். அப்போ இந்த ஏக்கு வரல தீட்டா 1 டேன் தீட்டா 1, இந்த பிக்கு வரல நம்ம டேன் தீட்டா 2னு அசீவ் பண்ணிக்கலாம். அப்போ டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஏ ஈக்குவல் டு தீட்டா 1, டேன் இன்வர்ஸ் ஆஃப் பி ஈக்குவல் டு தீட்டா 2. இப்போ கிவன் கொஸ்டினை எழுதிடுங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு கிடையாது, எனக்கு சால்வ் கொஸ்டின். ஸோ இதில் போய் பார்க்கல இந்த டேன் ஸ்கொயர் தீட்டா 1க்கு பதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், தட் இஸ் ஏக்கு பதில் என்ன பண்ணலாம் டேன் ஸ்கொயர் தீட்டா 1, அதே மாதிரி இங்கேயும் டேன் ஸ்கொயர் தீட்டா 1 போட்டுக்கலாம். இது டேன் ஸ்கொயர் தீட்டா 2, இதுவும் என்ன வரும் டேன் ஸ்கொயர் தீட்டா 2னு வந்துடும். இந்த இடத்துல தீட்டா 1 போட்டுங்க. அப்போ இதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா காஸ் 2 தீட்டா 1, காஸ் 2னுடைய ஃபார்முலா ஏக்கு பதில் தீட்டா 1 இருக்குது, இங்கேயும் ஏக்கு பதில் தீட்டா 2 இருக்குது. காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் அப்போ 2 தீட்டா 1, இங்கே 2 தீட்டா 1 கிடைக்கும். 2 எல்லாமே காமனாக டிவைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா tan inverse of x equal to theta 1 minus theta 2. theta 1க்கு என்ன போட்டுக்கலாம் tan inverse of a, theta 2க்கு என்ன பண்ணலாம் tan inverse of b. அப்போ tan inverse of a minus b பார்த்தீங்கன்னா tan inverse of a minus b divided by 1 plus ab. போத் சைடு tan எடுத்தோம் அப்படின்னா x மட்டும் கிடைச்சிடும். அப்போ x equal to உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா a minus b divided by a plus b 1 plus abன்னு கிடைச்சிடும். நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன். 2 tan inverse of cos x equal to tan inverse of 2 cosecant x. ஸோ இதை என்ன பண்ணிக்கலாம்னா tan இன்வர்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸை நம்ம 2 டைம்ஸ் எழுதிக்கலாம். 2xனா x ப்ளஸ் எஸ்ன்னு எழுதுகிற மாதிரி இதை 2 டைம்ஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸ் ப்ளஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸ் ஈக்குவல் இந்த டைம் அப்படியே இருக்குது. ஏன்னா இந்த 2 அவுட் இருந்தால் நம்ம 2வை கேன்சல் பண்ணியிருக்க முடியும், பட் இங்கே இன்னரில் இருக்கனால கேன்சல் பண்ண முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா நம்மளுக்கு இந்த tan இன்வர்ஸ் ஆஃப் இது x இது ஒய்ங்கிற மாதிரி வச்சுன்னா tan இன்வர்ஸ் ஆஃப் a ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் டிவைட் பை 1 மைனஸ் எக்ஸ் ஒய்ங்களா. அப்போ காஸ் எஸ் ப்ளஸ் காஸ் எஸ் டிவைட் பை 1 மைனஸ் காஸ் இன்ட்டு காஸ் என்னாங்கன்னா காஸ் ஸ்கொயர் எக்ஸாக மாறிடும். ஸோ இதுக்கப்புறம் போத் சைடு டேன் எடுக்கிறவங்களுக்கு என்ன கிடைக்கும், இந்த டேன் எஸ் போயிடுச்சுன்னா மீதி ரிமைனிங் காஸ் 2 காஸ் எக்ஸ் டிவைட் பை சைன் ஸ்கொயர் எஸ் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் சைன் ஸ்கொயர் தீட்டாங்களா இங்கே இது கிடச்சிடும். இப்போ இந்த இடத்துல 2 into 2 கேன்சல் பண்ணிட்டான். காஸ் பை சைன் ஸ்கொயர் இந்த கொசிக்கண்ட் என்ன பண்ணிக்கலாம் 1 பை சைன் எழுதிக்கலாம். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஃபங்க்ஷன் எதுவுமே கேன்சல் பண்ணுங்க. இப்போ சைன் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் எக்ஸு. இது ஒரே சைடு மூவ் பண்ணிங்கன்னா சைன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் சைன் எஸ் காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0. அப்போ சைன் எக்ஸ் இன்ட்டு சைன் எஸ் மைனஸ் காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0. சைன் எக்ஸ் ஈக்குவல் டு 0 ஆர் சைன் எஸ் மைனஸ் காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0. அப்போ சைன் எக்ஸ் ஈக்குவல் டு 0 எக்ஸ் ஈக்குவல் டு n பை ஏ. இது சைன் எஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ். இதை டிவைடில் கொண்டு போனீங்கன்னா சைன் பை காஸ் என்னாங்கன்னா டேன் எக்ஸ் ஈக்குவல் டு 1. டேன் எத்தனை டிகிரி ஒன்றுனா பை பை 4. tan தீட்டா ஈக்குவல் டேன் ஆல்ஃபானா தீட்டா ஈக்குவல் என்ன ஒன்று n பை ப்ளஸ் ஆல்ஃபா. அப்போ ஆல்ஃபா பதில் பை பை 4. இந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும். நீங்கள் இந்த இடத்துல ஒரு சைன் எங்கேயும் கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்லி இந்த டைம் மட்டும்தான் கிடைக்கும். அப்போ இது மட்டும்தான் உங்களுக்கு ஆன்சர் வர மாதிரி இருக்கும். எப்பயுமே ஃபங்க்ஷனை கேன்சல் பண்ணாதீங்க சைனு. ஸோ அதனால் என்ன பண்ணேன் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி அவுட்டரில் எடுத்துகிட்டு சைன் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு வச்சு போடையில் உங்களுக்கு அங்கே ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஏன்னா இந்த இடத்துல மிஸ்டேக் வரும். நிறைய பேர் அதை பண்ணிடுவாங்க. சைன் எக்ஸை கேன்சல் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா
இது மட்டும் தான் ஆன்சரோட இந்த ஆன்சர் உங்களுக்கு கிடைக்காம போயிடும். அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கங்க. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் சப்டிவிஷன் cot inverse of x minus cot inverse of x plus 2 equal to pi by 2. இதுவும் ப்ரூவ் தட் கிடையாது, அதை அப்படியே வச்சு தான் போடணும். நம்மளுக்கு இந்த ஃபார்முலா தெரியும், cot inverse of x equal to tan inverse of 1 by x ன்னு மாற்றிக்க முடியும். அப்போ x greater 0 ஐடென்டி தான் யூஸ் பண்ணிடுறேன். அப்போ tan inverse of 1 by x, இது tan inverse of 1 by x plus 2. இப்போ tan inverse of x minus tan inverse of y னா ஃபார்முலா tan inverse of x minus y divided by 1 plus xy equal to pi by 12. அப்போ x பதில் 1 by x, y replace to 1 by x plus 2, 1 by 1 plus xy, அப்போ 1 by x into 1 by x plus 2. ஸோ நான் LCM அடிக்க உனக்கு டினாமினேட்டர் பார்ட் கேன்சல் ஆகிடும். அப்போ x plus 2 minus x, இதை LCM அடிக்கல x into x plus 2 plus 1 கிடச்சிடும். இது இன்னரில் கொண்டு போயிருங்க. அப்போ x square plus 2x plus 1 கிடைக்கும். இந்த tan மூவ் பண்ணால் tan, அதே மாதிரி மைனஸ் எஸ் ப்ளஸ் எஸ் கேன்சல் 2 கிடச்சிடும். அப்போ இது a plus b the whole square ஃபார்முலா இருக்குங்களா. அப்போ 2 by x plus 1 the whole square. இப்போ pi by 12, பைகள் 180 டிகிரி போடையில் 15 டிகிரி கிடைக்கும். tan 15 டிகிரியோடைய ஆன்சர் 2 minus root 3. 11லேயே படிச்சிருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு அது தெரியல அப்படின்னா இது யூஸ் பண்ணி போடலாம். எப்படின்னா tan 15 tan 45 minus 30, tan a minus b னா tan a minus tan b divided by 1 plus tan a tan b. tan 45 டிகிரி 1, tan 30 டிகிரி பார்த்தீங்கன்னா 1 by root 3. அப்போ 1 plus 1 into 1 by root 3, 1 by root 3 கிடச்சிடும். அகெயின் இது LCM எடுக்கல, root 3 minus 1, root 3 plus 1 கிடச்சிடும். அப்போ இந்த டைம் வருங்களா. ஸோ இதுக்கு கான்சியர் எடுக்கலாம். root 3 minus 1 by root 3 minus 1, root 3 minus 1 the whole square by இங்கே a plus b into a minus b னா a square minus b square னா 3 minus 1 2 கிடச்சிடும். நியூமரேட்டர் a minus b the whole square, a square root 3 square பண்ணால் 3, b square 1 2ab. அப்போ 3 plus 1 பார்த்தீங்கன்னா 4 மைனஸ்ன்னு கிடைக்கும். எல்லாமே 2 டேபிளாக டிவைட் பண்ணிங்கன்னா 2 minus root 3. ஸோ அப்போ 2 minus root 3 டைரெக்டாக தெரிஞ்சதுன்னா போட்டுக்கணும். இல்லைன்னா இந்த மாதிரி கண்டுபிடிச்சி ரஃபில் போட்டாலும் கிடச்சிடலாம். இது 11லேயே பார்த்துருக்கோம், ஆனால் டைரெக்டாக உங்களால் போட்டுக்கணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ 2 by 2 minus root 3 equal to x plus 1 the whole square. அப்போ x plus 1 the whole square இது அப்படியே வரும். இது கான்ஜுகேட் எடுத்துக்கலாம். 2 minus root 3 கான்ஜுகேட் 2 plus root 3 divided by 2 plus root 3. ஸோ இதை இன்னரில் மல்டிப்ளை பண்ணிடுறேன். 2 into 2 plus root 3 divided by 4 plus உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா root 3 into 3 கிடச்சிடும். இது இன்னரில் மல்டிப்ளை பண்ணிடலாம். 4 plus 2 root 3. அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்தாண்ட பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்குங்களா. அப்போ இதையும் பர்ஃபெக்ட் ஸ்கொயருக்கு மாற்றிக்கணும். அதை என்ன பண்ணிக்கலாம்னா இந்த 4 மட்டும் 3 plus 1 எழுதிக்கலாம். 3 root 3 ஸ்கொயர்டு, இந்த 1 ஸ்கொயர் எழுதிக்கிறாங்களா. அப்போ root 3 ஸ்கொயர் plus 1 ஸ்கொயர் plus 2 root 3. இது a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் plus 2abங்கிற ஃபார்முலா இருக்குது. அப்போ a plus b the whole square போத் சைடு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா x plus 1 equal to root 3 plus 1 கிடைக்கும். அப்போ x equal to root 3னுடைய ஆன்சர் மட்டும் தான் உங்களுக்கு கிடைச்சிடும். எக்ஸைஸ் முடிஞ்சது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 4.16 ப்ரூவ் தட் pi by 2 less than or equal sin inverse of x plus 2 cos inverse of x less than or equal 3 pi by 2 ப்ரூவ் பண்ணணும். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், இந்த சென்டர் டைமில் இதை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கலாம். sin inverse of x plus 2 cos inverse of x, இந்த 2 cos inverse cos inverse plus cos inverse எழுதிக்கலாம். sin inverse plus cos inverse of x equal pi by 2 plus cos inverse of x. நம்மளுக்கு இதை சிம்ப்ளை பண்ண கிடைக்கலாம். we know that நம்மளுக்கு cos inverse of x உடைய ரேஞ்ச் எதுக்குள்ள வருங்க 0 to pi குள்ள கிடைக்கலாம். 0 less than or equal cos inverse of x less than or equal to pi. add pi by 2 ஆட் பண்ணுறோம். ஏன்னா நம்மளுக்கு pi by 2 ஆட் ஆகிருக்கனால ஒவ்வொரு டைம் கூட ஆட் பண்ணுறோம். அப்போ pi by 2 இது கூட ஆட் பண்ணிடலாம். pi by 2 plus cos inverse x இது கூட ஆட் பண்ணிடலாம். pi plus pi by 2. அப்போ பார்த்தீங்கன்னா pi by 2 plus pi by 2 plus cos inverse x இதனுடைய வேல்யூ 3 pi by 2. pi by 2 plus cos inverse x நம்மளுக்கு தெரியும் sin inverse of x plus 2 cos inverse of x. அதுக்காக ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். pi by 2 less than or equal to sin inverse of x plus 2 cos inverse of x less than or equal to 3 pi by 2 உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 4.7. ஸோ ஆல்ரெடி போட்ட மாதிரி எக்ஸைஸ் சம்மில் சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் 5 நாங்கள் போட்டோம். இங்கே 10 இருக்குது. இதில் 4th சப்டிவிஷன் மட்டும் தான் போட்டிருக்கு. ரிமைனிங்லாம் நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணிக்கிங்க. சைன் இன்வர்ஸ் ஆஃப், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச 5 by 2 என்ன இருக்குன்னா 11/7. இதனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 பாயிண்ட் நம்மளுக்கு எது வேணும் 3 சம்திங்கில் இருக்குது கரெக்டுங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதனுடைய பையனுடைய வேல்யூ 3.14 தெரியும். 10 minus பைனா 3, 10 minus 3 பைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 6 பைனில் வரும். கண்டிப்பாக டஸ் நாட் பிலாங்ஸ் டுவாக இருக்கும். 2 பை போடையில் 2 பைனா 6 பாயிண்ட் வருங்களா. பையனுடைய வேலையை 3 பாயின்னா 3 into 2 6 பாயிண்ட் சம்திங் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும்.
அப்போ 10 மைனஸ் 6 பாயிண்ட் சம்திங் பண்ணால் 3 பாயிண்ட் சம்திங், அதுவும் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா உங்களுக்கு பிலாங்ஸ் டு இன்டர்வலில் வராது. 10 மைனஸ் 3 பை 3 பைங்கிற பாரு 9.42 கிடச்சிரும். இந்த 9.42ன்றது 0.5 கண்டிப்பாக இது பிலாங்ஸ் டு இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு எதுக்குள்ளே வரணும் -11/7க்கும் +11/7, தட் இஸ் மைனஸு உங்களுக்கு 1 பாயிண்ட்டுக்கும் +1 பாயிண்ட்டுக்கும் பிட்வீனில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்போ 3 பைக்கு தான் உங்களுக்கு இந்த வேல்யூ வரனால ஒரு 3 பை ஆட் பண்ணிவிட்டு 3 பை சப்ராக்ட் பண்ணிக்கலாம். 3 பைங்கிறது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா sin 3 பைங்கிறது உங்களுக்கு பைக்கு ஈக்குவல். sin 180 + தீட்டாங்கிறது பார்த்தீங்கன்னா மைனஸ் sin தீட்டா, கரெக்டுங்களா? இது ப்ளஸ் தீட்டா அப்படி வச்சுக்கலாம். sin 180 + தீட்டாங்கிறது உங்களுக்கு மைனஸ் sin தீட்டா, அப்போ மைனஸ் sin ஆஃப் 10 மைனஸ் பையன் கிடைக்கும். மைனஸ் சைன் தீட்டா எப்படி எழுதிக்கலாம்னா சைன் ஆஃப் உங்களுக்கு என்ன மைனஸ் சைன் தீட்டா ஈக்குவல் டு சைன் ஆஃப் பை மைனஸ் தீட்டா எழுதிக்கலாம். அப்போ மைனஸ் இன்னரில் கொண்டு போவையில் 3 பை மைனஸ் 10ன்னு கிடச்சிரும். சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் கேன்சல் 3 பை மைனஸ் 10 விச் இஸ் பிலாங்ஸ் டு உங்களுக்கு எதுக்குள்ளே இருக்குன்னா -π/2க்கும் +π/2க்கும் பிட்வீனில் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 4.10 நம்மளுக்கு இந்த டேர்மை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், இதை ஒய்ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3/5, இது வந்து சைன் எக்ஸ் ஈக்குவல் டு 3/5. அப்போ காஸ் எக்ஸ் அட்ஜசன்ட் சைடு வேணுங்களா? அட்ஜசன்ட் சைடு வேணும்னா நம்ம என்ன பண்ணோம்னா ஹைபாட்னஸ் எடுத்துட்டு 5² - 3² பார்த்தீங்கன்னா 16 ரூட் எடுத்து 4/5 போடலாம். இல்லை இந்த இடத்துலையும் நான் போடலாம் 1 - sin² எக்ஸ்ன்னு போட்டிங்கனாலும் கிடைக்கும். cos x equal to root of 1 minus sin square x போட்டிங்கனாலும் உங்களுக்கு 4/5 கிடைக்கும். பித்தாகரஸ் யூஸ் பண்ணி போடலாம். அல்லது sin theta equal to root of 1 minus cos square theta or cos theta equal to root of 1 minus sin square theta அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா secant inverse, இது என்ன பண்ணால் secant y, இது வந்து cos y கண்டுபிடிச்சிக்கலாம் 4/5. அப்போ 5² 25, 4² 16, 25 minus 16 9, ரூட் எடுத்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் 3. அப்போ sin y equal to 3/5 கிடைச்சிரும். We know that sin x plus y equal to sin x cos y plus cos x sin y. sin x cos y உடைய ஆன்சர் இங்கே இருக்குது. அதே மாதிரி cos x sin உடைய ஆன்சர் ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. மல்டிபிள் பண்ணால் 12/25 plus 12/25 பார்த்தீங்கன்னா 24/25. எக்ஸுக்கு வர என்ன பண்ணிக்கலாம்னா sin inverse of 3/5, ஒய்க்கு பதில் secant inverse of 5/4 போடையில் ஆன்சர் ஃபைனலுக்கு என்ன கிடைக்கும் 24/25 கிடைச்சிரும். Next example 4.22, if cos inverse x plus cos inverse y equal to plus cos inverse of z equal to pi அப்படின்னா இதை ப்ரூவ் பண்ணணும். நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏங்கிறது cos inverse of x வச்சுக்கலாம், பிங்கிறது cos inverse of y வச்சுக்கலாம். இது வந்து cos a equal to x, cos b equal to y கிடச்சிரும். ஸோ இந்த இடத்துல cos b equal to y போட்டுங்க. அப்போ sin a equal to root of 1 minus cos square x, அப்போ root of 1 minus cos square என்ன x² கிடைக்கும். cos b equal to root of 1 minus cos square, sin b equal to root of 1 minus cos square b, அப்போ root of 1 minus y². நம்மளுக்கு கொஸ்டினில் இது கீவனாக இருக்குது, கரெக்டுங்களா? இதை தான் நம்மள என்ன பண்ணால் கீவனாக இருக்குது. இந்த கீவனை எடுத்துகிட்டு போய் போடல. அப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு பதில் நமக்கு ஏன்னு தெரியும், இதுக்கு பதில் b, இது பை ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் z ஈக்குவல் பை. இப்போ a + b மட்டும் வேணும்னா 5 minus cos inverse of z. We know that cos a plus b equal to cos a cos b minus sin a sin b. அப்போ cos a cos b க்கு x into y, sin a sin b க்கு root 1 minus x² into root 1 minus y². ஸோ இந்த a plus b க்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா pi minus cos inverse of z எழுதிக்கலாம். cos 180 minus theta பார்த்தீங்கன்னா minus cos theta. அப்போ மைனஸ் cos theta க்கு என்ன பண்ணிக்கலாம்னா cos inverse of z. cos inverse of zங்கிறது z தான், இங்கே முன்னாடி ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ மைனஸ் z. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அடுத்தது இங்கே மைனஸ் z வந்துங்களா, இதெல்லாமே ஒரே சைடு மூவ் பண்ணிக்கலாம். இந்த மைனஸ் டைம் இங்கேயும் இந்த மைனஸ் இதில் மூவ் பண்ணால் ப்ளஸ் z. ரூட்டு போகணும் அப்படின்னா ஸ்கொயர் பண்ணிக்கலாம். அப்போ ஸ்கொயர் பண்ணையில் இங்கே ரூட் கேன்சல் ஆகிடும், இங்கே ரூட் கேன்சல் ஆகிடும். இது ஹோல் ஸ்கொயர் a + b the whole square உடைய ஃபார்முலா a² + b² + 2ab. அப்போ x² y² plus z² plus 2xyz. இது போல் சைடு கேன்சல் பண்ணிவிட்டு இந்த x² + y² மைனஸ் தானே மூவ் பண்ணால் ப்ளஸ். இதுதான் உங்களுக்கு தேவையான ஆன்சர், அதை கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 4.23, இஃப் a1 a2 a3 up to etc an அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷன் அப்படின்னா காமன் டிஃப்ரென்ஸ் d ஈக்குவல் டு t2 மைனஸ், தட் இஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வரும்னா t2 மைனஸ் t1 ஈக்குவல் டு t3 மைனஸ் t2 ஈக்குவல் டு t4 மைனஸ் t3 இந்த மாதிரி சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்படி பார்க்கையில் d ஈக்குவல் a2 மைனஸ் a1 ஈக்குவல் டு a3 மைனஸ் a2, அதே மாதிரி a4 மைனஸ் a3 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும்.
நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது ப்ரூவ் பண்ணணும். ஸோ இப்போ ஃபஸ்ட் டைம் மட்டும் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் டைம் மட்டும் கன்சிடர் பண்ணிக்கலாம். tan inverse ஆஃப் d by 1 plus a1 a2 டிங்கிறது காமன் டிஃப்ரென்ஸுங்களா. அப்போ இந்த 2 டைம் காமன் டிஃப்ரென்ஸ் பார்க்கல a2 மைனஸ் a1 டிவைட் பை அவங்க பார்த்தீங்கன்னா a1 a2 a2 a3 இங்கே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா an மைனஸ் நம்ம ஃபஸ்ட்டு a1 a2 மாற்றிக்கலாம். tan inverse ஆஃப் a2 மைனஸ் tan inverse ஆஃப் a1 இதே மாதிரியே செகண்ட் டைம் கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ பண்ணியில் இங்கே a2 a3 இருக்கிறனால இதனுடைய டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா a3 மைனஸ் a2. ஸோ அப்போ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா tan inverse ஆஃப் a மைனஸ் b டிவைட் பை தட் இஸ் இது ஃபார்முலா இருக்குது tan inverse ஆஃப் x மைனஸ் y டிவைட் பை 1 ப்ளஸ் xyனா tan inverse ஆஃப் x மைனஸ் tan inverse ஆஃப் yங்கிற அந்த ஃபார்முலா தான். tan inverse ஆஃப் x மைனஸ் tan inverse ஆஃப் y அப்படின்னா tan inverse ஆஃப் x மைனஸ் y டிவைட் பை 1 ப்ளஸ் xy. ஸோ அதே மாதிரி தான் இந்த டைமும் tan inverse ஆஃப் x மைனஸ் y டிவைட் பை 1 ப்ளஸ் xy tan inverse ஆஃப் x மைனஸ் tan inverse ஆஃப் y ப்ரூவ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி கண்டினியூ பண்ணுறதுல இந்த டைம் ஜென்ரல் டைம் போடையில் tan inverse ஆஃப் நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னா டிங்கிறது ஏஎன்னா டிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 2 டைமுக்கு பார்க்கணும். இந்த 2 டைம் பார்க்கிற உங்களுக்கு என்ன வருதுன்னா an மைனஸ் an மைனஸ் 1 வரும். அப்போ an மைனஸ் an மைனஸ் 1 இப்போ tan inverse ஆஃப் xy டிவைட் பை 1 ப்ளஸ் xyங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ tan inverse ஆஃப் xனா an மைனஸ் tan inverse ஆஃப் yனா an மைனஸ் 1. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம்னா எல்லாமே ஆட் பண்ணணும். நம்மளுக்கு ஆட் பண்ணி தான் இருக்குங்களா, இது எல்லாமே ஆட் பண்ணி உங்களுக்கு என்ன வரும்னு பாருங்கள். ஸோ tan inverse இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாக ஆட் பண்ணிடலாம். இந்த டைம் ஃபுல்லாக கிடச்சிடும் ப்ராக்கெட் டைம் ஃபுல்லாக. இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் ஆட் பண்ணிட்டே போகல இங்கே ப்ளஸ் tan inverse ஆகிட்டு இதுவும் கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே a3னா a3 கேன்சல் ஆகிடும். இப்படியே போயிட்டுருக்கல இதில் கேன்சல் ஆகிடும். இப்போ இந்த ஒரு டைமும் இங்கே இருக்கிற இந்த லாஸ்ட் டைம் மட்டும்தான் பெண்டிங்கில் இருக்கும். எல்லாமே உங்களுக்கு என்ன கேன்சல் ஆகிட்டே போயிட்டு tan inverse ஆஃப் an மைனஸ் tan inverse ஆஃப் a1 கிடச்சிடும். tan inverse ஆஃப் an மைனஸ் tan inverse ஆஃப் an. ஸோ இது tan inverse ஆஃப் x மைனஸ் tan inverse ஆஃப் y ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ tan inverse ஆஃப் x மைனஸ் y டிவைட் பை 1 ப்ளஸ் xyன்னு கிடச்சிடும். இந்த tan inverse மூவ் பண்ணிவிட tan கிடைக்கும். அப்போ tan ஆஃப் இது ஃபுல்லாக ப்ராக்கெட் டைமில் tan ஆஃப் இந்த ப்ராக்கெட் டைம் ஈக்குவல் டு இந்த ப்ராக்கெட் மட்டும் உங்களுக்கு ஆன்சரில் வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 4.24 சால்வ் tan inverse ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் டிவைட் பை 1 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 1/2 tan inverse எக்ஸ்ன்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இது பார்த்தீங்கன்னா tan inverse ஆஃப் ax மைனஸ் ஒய் டிவைட் பை 1 ப்ளஸ் எக்ஸ் ஒய்னா tan inverse ஆஃப் எக்ஸ் மைனஸ் tan inverse ஆஃப் y ஃபார்மேட்டில் இருக்குது. இங்கே எக்ஸுங்கிற இடத்துல ஒன்றும் ஒய்ங்கிற இடத்துல எக்ஸ் இருக்குது. ஸோ அதான் உங்களுக்கு இருக்குது. உங்கள் கொஸ்டின் இந்த டைப்பில் கொடுத்துருக்காங்க. அப்போ tan inverse ஆஃப் x minus yங்களா tan inverse of x minus y divided by 1 plus xy நம்ம என்ன பண்ணிக்கலாம் tan inverse of x minus tan inverse of y ன்னு எழுதிக்கலாம். அப்போ இங்கே tan inverse of 1 minus tan inverse of x equal to 1/2 இருக்குது. சால்வ் ப்ரூதல் கிடையாது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. ஸோ இந்த tan inverse என்ன மூவ் பண்ணால் ப்ளஸ் tan inverse கிடைக்கும். இதெல்லாம் ஆட் பண்ணிடலாம். 1/2 ப்ளஸ் 1 பார்த்தீங்கன்னா 3/2. அப்போ டைரெக்டாக போட்டாச்சு 3/2 tan inverse x. இந்த tan inverse of 1ங்கிறது tan எத்தனை டிகிரி 1 அப்படின்னா 45 டிகிரி π/4ன்னு எழுதிக்கலாம். ஸோ இது அப்புறம் tan inverse x மட்டும் வச்சுட்டு ரிமைனிங் இதெல்லாம் மூவ் பண்ணோன்னா 2π/12 கிடச்சிரும். விச் இஸ் ஈக்குவல் π/6. tan எத்தனை டிகிரி π/6ன்னு பார்க்கலாம். தட் இஸ் x ஈக்குவல் டு tan π/6ன்னு வரும். அப்போ tan π/6னுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 1/√3. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 4.25 சால்வ் sin inverse of x greater than cos inverse of x. நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா போத் சைடு sin inverse of x ஆட் பண்ணிக்கலாம். அப்போ ஆட் பண்ணிக்கலாம் 2 sin inverse of x cos inverse of x plus sin inverse of x π/2ன்னு தெரியும். இப்போ இது பேரில் π/2ன்னு போட்டுக்கலாம். sin inverse of x பார்த்தீங்கன்னா greater than π/4. அப்போ இதிலிருந்து x greater than sin π/4. அப்போ எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா sin π/4னா 1/√2 1/√2வோட அதிகமாக இருக்கணும். நம்மளுக்கு sin inverse உடைய ரேஞ்சு -1 வந்து +1 வரைக்கும் தெரியும். -1 வந்து +1 வரைக்கும் தெரியும். இங்கே தான் 1/√2 இருக்கும். அப்போ 1/√2வோட அதிகமாக இருக்கக்கூடிய வேல்யூ தான் கிடைக்குன்னா 1/√2லேருந்து 1 வரைக்கும் உள்ளதான் உங்களுக்கு என்ன இருக்கும் சொல்யூஷன் செட்டாக இருக்கும். 1/√2 இன்க்ளூட் பண்ணாதனால கிரேட்டர் தன் மட்டும் தான் இருக்குது. இங்கே இன்க்ளூட் ஈக்குவல் டு கொடுத்துருந்தாங்கன்னா இதுக்கு க்ளோஸ் ப்ராக்கெட் போடணும். ஈக்குவல் டு கொடுக்காத நீங்கள் என்ன பண்ணால் ஓப்பன் ப்ராக்கெட். இதெல்லாமே 11th படிச்சிருக்கோம். அதே கான்செப்ட் தான் அந்த ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 4.29 இது நீங்கள் டைரெக்டாக ஃபார்முலா வச்சும் போடலாம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி 9ல் லாஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா இருக்கும். நீங்கள் அதை யூஸ் பண்ணிவிட்டு டைரெக்டாக என்ன பண்ணிக்கணும்னா காஸ் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் x/√1 + x² ஈக்குவல் டு காசை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 1/√x காசில் போடையில் 1/√1 + x² வச்சு போடலாம். இல்லை உங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டிலாம் ஞாபகம் அப்படின்னா இந்த ப்ராக்கெட்டை தீடான அசியூம் பண்ணிவிடுங்க.
லெஃப்ட் சைடு மூவ் பண்ணினா sin theta. sin thetaங்கிறது x by root சாரி ஆப்போசிட் சைடு பை ஹைபாட்னஸ், adjacent சைடு வேணும் ஹைபாட்னஸ் ஸ்கொயர். இதை ஸ்கொயர் பண்ண ரூட் போயிடும், மைனஸ் ஆப்போசிட் சைடு வேறு போல் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ ரூட் ஒன்றுக்கு எடுத்தீங்கன்னா 1 கிடச்சிரும். cos theta equal to adjacent side 1 by hypotenuse root of 1 plus x squared. இதே மாதிரி இந்த பக்கம் வரக்கூடிய RHS டைம் நமக்கு எத்தனை வச்சுருக்கு yன்னு வச்சுக்கலாம். yன்னு வைக்கிற உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா cot inverse of 3 by 4, cot y equal 3 by 4, அப்போ tan y equal 4 by 3, sin y equal to உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா டேனுங்கிறது ஆப்போசிட் அட்ஜசண்ட், அப்போ சைனுங்கிறது ரூட் சாரி ஹைபாட்னஸ் என்ன ரூட் ஆஃப் ஆப்போசிட் சைடு ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசண்ட் சைடு ஸ்கொயர்டு. அப்போ 16 + 9 பார்த்தீங்கன்னா 25, ரூட் எடுத்துன்னு உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 5. அப்போ சைன் தீட்டாங்கிறது 3/5 கிடச்சிரும். இப்போ இதை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இது கிவன் டைம் இருக்குங்களா, இந்த கொஸ்டின் அப்படியே எடுத்துக்கிட்டு இந்த டைமுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஒய்ன்னு வச்சுருக்கலாம். இப்போ சைன் ஒய்க்கு வர 3/5. அதே மாதிரி இந்த கிவன் கொஸ்டின் இந்த டைமுக்கு நம்ம என்ன தீட்டா காஸ் தீட்டா ஈக்குவல் டு 1/√1 + x ஸ்கொயரு. கிவன் இது ரெண்டுமே நம்மளுக்கு ஈக்குவல் சொல்லியிருக்காங்களா, அப்போ இதனுடைய ஆன்சர் 1/n இருக்குது, இதனுடைய ஆன்சர் 3/5. இது வந்து என்ன பண்ணிக்கலாம்னா எல்சிஎம் கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். இப்போ 5/3ன்னு கிடச்சிரும். இது ரூட் கேன்சல் ஆகுனா போத் சைடு ஸ்கொயர் பண்ணிக்கலாம். 1 + x squared = 25/9. இதை 1 மூவ் பண்ணால் -1, அப்போ 16/9. 16/9 கூடுது +or-4/3. இது +or- ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை பண்ணும். 4/3 ரெண்டுமே உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த இன்டர்வலுக்குள்ளே வரக்கூடிய ஆன்சரை சாட்டிஸ்ஃபை பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 4.27. 4.27 பார்த்தீங்கன்னா சால்வ் tan இன்வர்ஸ், சால்வ் கொஸ்டின் தான், இதுவும் ப்ரூதல் கிடையாது. இது tan இன்வர்ஸ் x + tan இன்வர்ஸ் y ஃபார்முலா. அப்போ tan இன்வர்ஸ் x + y / 1 - xy. அப்போ tan இன்வர்ஸ் x + y = 2s + 3s / 1 - xy-னா 2 × 3 6x². tan இங்கே மூவ் பண்ணால் tan π/4, அதனுடைய வேல்யூ 1. அந்த ப்ராக்கெட்டையும் பார்த்தீங்கன்னா 5x / 1 - 6x². ஸோ இது கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 5x = 1 - 6x². எல்லாம் ஒரே சைடு மூவ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணும். தட் இஸ் 6x² + 5x - 1. இதை ஃபேக்டர் பண்ண மல்டிபிள் பண்ணால் -6, சம் பண்ணால் 5. அந்த நம்பர் 6 × -1. இங்கே ஃபஸ்ட்டு 6 இருக்கா டிவைட் பண்ணிடுங்க. அப்போ x + 1 x - 1/6. x = -1 x = +1/6 கிடச்சிரும். x - 1ங்கிறது நாட் பாசிபிள், ஏன்னா நம்மளுக்கு கண்டிஷன் இது கொடுத்துருக்காங்க. -1 போட்டிங்கன்னா 6 is less than 1, 6ஓட 1 ஹையஸ்ட்னு வருது. அப்போ இது இன்இக்வாலிட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணாது. இது மட்டும்தான் இந்த கிவன் இன்இக்வாலிட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால ஸோ x = 1/6 மட்டும்தான் உங்களுக்கு ஆன்சராக வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 4.28. சால்வ் tan இன்வர்ஸ் ஆஃப் x - 1 / x - 2 + tan இன்வர்ஸ் ஆஃப் x + 1 / x + 2 = 5/4. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம tan இன்வர்ஸ் ஆஃப் x + tan இன்வர்ஸ் ஆஃப் yங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் x + y, அப்போ x இந்த ப்ராக்கெட்டு ப்ளஸ் y இந்த ப்ராக்கெட்டு 1 - xy = 5/4. இது சால்வ் கொஸ்டின் தான். இப்போ இது எல்சிஎம் எடுக்கல கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கேயே இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். டினாமினேட்டர் எல்சிஎம் கேன்சல் ஆகிடும், நியூமரேட்டர் டினாமினேட்டர் இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரிமைனிங் பார்த்தீங்கன்னா x - 1 × x + 2. இங்கே கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா x - 2 × x + 1. சேம் இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா x + 2 × x - 2 மைனஸாக இந்த நியூமரேட்டரும் அப்படியே இருக்கும். ஸோ இதில் அப்புறம் டேன் இந்த மூவ் பண்ணிங்கன்னா tan π/4 கிடச்சிரும். tan π/4ங்கிறது 1. இதை சிம்பிளை பண்ணிக்கலாம். x² + 2s + -x - 2. இதை மல்டிபிள் பண்ணி நமக்கு என்ன கிடைக்கும், x² - 2s + x - 2 கிடைக்கும். அதே மாதிரி டினாமினேட்டரில் a + b × a - b பார்த்தீங்கன்னா a² - b², x² - 4. இதுவும் x² - 1. இது இன்னரில் மைனஸை கொண்டு போகணுங்கிறாங்க. +x² - x கேன்சல் ஆகிட்டு -4 + 1 - c கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு x + x எல்லாம் கேன்சல் ஆகிட்டு x² 2x² - 4 மட்டும் உங்களுக்கு ஆன்சரில் வரும். ஸோ இதுக்கு அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணிடுங்க. -4 மூவ் பண்ணால் +4, அப்போ 1ன்னு கிடச்சிரும். x² = 1/2, x = +or-1/√ன்னு கிடச்சிரும். இதோட இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சது. இந்த எக்ஸசைஸ் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணது இந்த tan இன்வர்ஸ் x + tan இன்வர்ஸ் y ஃபார்முலா. அதே மாதிரி tan இன்வர்ஸ் x - tan இன்வர்ஸ் y ஃபார்முலா. உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி போட்டோம்னா சிம்பிளாக கிடைக்கும். ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண தெரியும்னா சில ப்ராக்கெட்டுக்குள்ளே வரக்கூடிய டைம்ஸ் நம்ம என்ன பண்ணால் XYன்னு அசியூம் பண்ணிவிட்டு அதை சைன் டைம்ஸ் ஆஃப் சைன் காசு பித்தாகரஸ் யூஸ் பண்ணி போடலாம். அல்லது ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டி sin² θ + cos² θ = 1. இதுலேருந்து sin θவோ cos θவோ ஃபைன் பண்ணி போடலாம். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் முடிஞ்சது. இதை தெளிவாக ரீகால் பண்ணிக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா மெயின் சைன் இன்வர்ஸ் காஸ் இன்வர்ஸ் அந்த இன்வர்ஸ் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷனுக்கு டொமைன் பிரின்சிபல் டொமைன் அந்த ரேஞ்ச் இருக்குங்களா, அது தெளிவாக தெரிஞ்சதுன்னா நீங்கள் போட்டுக்கலாம்.
நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய ஆன்சர் எல்லாமே இந்த பிரின்சிபல் டொமைனுக்குள்ளே இருந்தால் மட்டும் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ அந்த பிரின்சிபல் டொமைனுக்குள்ளே வரக்கூடிய இது எல்லாமே வச்சு தான் ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லியிருப்பாங்க. அந்த ப்ராப்பர்ட்டிஸுக்கெல்லாம் சம் கண்டிஷன் கொடுத்துருக்கு. அந்த கண்டிஷனுக்குள்ளே வரக்கூடிய எக்ஸோடைய வேல்யூ மட்டும்தான் அது சாட்டிஸ்ஃபை பண்ணும், அதர்வைஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஸோ தெளிவாக பார்த்துங்க. இதோட இந்த சாப்டர் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு கிளாஸில் அடுத்த சாப்டர் பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.